எனக்கு ஒன்ன பிடிக்குது. சகான புக்கம் பூத்ததோ. விண்வெளி தலைக்கும் மேல் பறந்ததோ. அடடா அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் வந்ததோ. அது உன்னிடம் தேநீர் கொண்டது. நனனே. ஓகே 400 யாரு ஜெயிப்பான்னு பொறுத்து பார்ப்போம். ஓகே மக்களே, புதுசா பார்க்குறல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க சிவகாசி கேமர். நெட்டு ஸ்லோ வருது, ஸோ அதனால கூடிய சீக்கிரம் ஹாட்ஸ்பாட் வர யூஸ் பண்ணணும். பாப்ஸு உன் ஃபோனில் கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணு பாப்ஸு, நெட்டு ஸ்லோ வருது. அது வேற அவன் நெட்டு ஸ்லோ வந்து அவன் ஜெயிச்சாயின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் ஒன்று பண்ணிட்டியா? கனெக்டட். நல்ல வேலை. டீ என்கிட்ட வச்சிரு. ஆப்பரண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள என்ன ஒரு 2 நிமிஷம் அதை என்கிட்ட ஏற்ற மாட்டேங்கடா. அதுக்குள்ள அடுத்த ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டீங்கடா. போங்கடா அண்ணன், உங்களுக்கு போக இருக்குண்டா. பாலு இவன் கூட மேட்சா போடுவோம். நானும் மேட்ச் தான் போட்டுருவேன். ஓகே பார்ப்போம். முன்னால நானும் வரேன், முன்னால நீயும் வரேன். ஆமா இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஆகணும். எல்லாமே சேர்ந்து இப்போ எனக்கு ஒண்ணு பிடிக்குது, சொல்லாத ஆசையெல்லாம். சாரி இந்த போட்டுருவாரு. இந்த ஆட்டோட்ட பூபதி நானடா. ஆமா லைவ் போட்டிருக்கேன். அந்த மறு போட்டதும் ஒரு பாட்டுமா பாட போறேங்களடா. அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கூடடா. இவனுக்கு எல்லா காயினுமே 6 காயினுமே பக்கத்துல தான் இருக்கு. ஐ மீன் திருவாரது. பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. பாலுவா இல்ல சிவாசி 95 பாத்துருவோம். தெரியலையே. டிபி நல்லா இருக்குது. கூட்டு ஆப்ல தான் இருக்கு. நல்ல வேலை ஒன்றும் அடிக்கல. இப்போ நம்ம ஜெயிக்க போறோம். எங்க என்னமா போறோம்? ஜெயிக்க போறோம். ஜெயிச்சிட்டோம். ஓகே மேக்கல வேற இந்த மாதிரி தான் கடவுடலா இருக்கும். அடுத்த மேட்ச் போகுமா? இது போடும். டைனோட நல்லா இருக்கு சவுண்டு. 24க்கும் 20க்கும் மேட்ச் யார் ஜெயிக்காங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். சார சார காத்து ஜிங்கலியா சுத்துற கொள்ள கலக்குறானு வச்சானு பத்த வச்சானு நட்சத்திரம் சுத்தோண்டனால. ஏன்னா எப்படி அடிச்சாலும் அவனுக்கு பாரு.
கட் ஷாட் போட்டா பேக் ஷாட்ல உள்ள போகுது. எப்படி அடிச்சாலும் விழுது உள்ள. இவனுக்கு மட்டும் எப்படிதான் விழுதா? நல்ல வேற விழுல. ஆமா 6 காயின் தான் போட்டான். நம்ம மொத்தமா 7 காயின் போட்டோம். இன்னும் 2 காயின் தான் இருக்கு. பேக்ல அடிக்க ட்ரை பண்ணும். மைனஸா வாய்ப்பு இருக்கு. இதை விட்டோன்னா அவன் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அச்சோ மிஸ்ஸாச்சு. ரைட் அடுத்த மேட்ச்ல பார்த்துக்கலாம். ஏன்னா இவனும் கொஞ்சம் திகிடு மூடாத அடிக்கான் மக்களே. ஸோ நம்ம அடுத்த மேட்ச் தான் பார்க்க முடியும். பார்த்துக்கலாம் விடுங்க. இப்ப இல்லைன்னா அடுத்த மேட்ச் ஜெயிக்க போறோம். ஐயங்கார வீட்டு அழகு அதான் முடிச்சு விட்டீங்க இப்போ. ஏதோ எமோஜி போட்டான், நம்ம கலாய்க்கிற மாதிரி போட்டான். நம்ம அடுத்த மேட்ச் போடுவோம். 200 போட்டோம், 5000 மேட்ச் போட்டோம். இப்போ 2600 இந்த மேட்ச் போடுவோம். டீ லைட்டா இல்ல டீ லைட்டா ஆறட்டும். நான் இருக்கும் சொல்லு குடிக்கேன். சரி என்னடா மண்டை வச்சு முட்டுற மாதிரி ஸ்ட்ரைக்கர் வச்சு அடிக்கேன். தலையை வச்சு இடிக்கிற மாதிரி காயின போடுறாங்க. இப்போதைக்கு உனக்கு 2 காயின் செக்ல இருக்கு. ஒரு காயினை விட்டானா இன்னொரு அடிச்சு. நமக்கு ஒரு காயின் செக்ல இருக்கு. மேல ஃபேஸ்ல இருக்கு. ஐயோ
அவனுக்கு போட்டு கொடுத்துட்டான். ரைட்டு. நல்ல பைபிள் அடிக்கல. இதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இதை விட்டா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுச்சு. ரைட்டு. அந்த வாய்ப்பை விட்டுட்டோம். அடுத்த மேட்ச் பார்க்க வேண்டியதான். தோல்வி என்பது எனக்கு இல்லை, போராட்டமே இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் நம்ம அடுத்த பேஜ் இருக்கிற காயினை வச்சு ஜெம்ஸை வச்சு ஐஆர்டி மேட்ச் போட்டு பார்க்கலாமா? முடியாதுன்ட்டாங்க. ஓகே, அப்போ இந்த மேட்ச் போடலாம். போடுறோம், போட்டே ஆகிறோம். வர வர தமிழ் பையன்லாம் வர்றாங்க போலப்பா. பார்த்து தளபதி டிடிலாம் வச்சு வந்திருக்காங்க. மெத்தையில நீதான் ஜிங்கிலியா ஜிங்கிலியா சுத்துறக்குள்ள கலக்குறான் பத்த வச்சாலே நமக்கு அவர் பயன்படுத்திட்டோம். அடுத்த மேட்ச் விளாடுறோம். ரிவார்டு கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ரிவார்ட்ஸ் நமக்கு 5000 மதிப்புள்ள காயின். இதான் மக்களே நம்ம 9,000 மேட்ச் ஆரம்பிச்சோம். ஸோ அதில் 2-3 மேட்ச் வந்து தோத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2000 மேட்சை போட்டோம். அடுத்து ரிவார்டு அதுக்கு நமக்கு 5000 ரூபா, அடுத்து 500 3000 அந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ திருப்பி நமக்கு வந்துருச்சு. ஸோ எதுக்கு அது போச்சுன்னா, புதுசாக ஒன்று வரும் அதை விட சிறப்பா. டோன்ட் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த மேட்ச் பார்ப்போம். ஓஎம்ஜி, ஓ மை காட் போல.
நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், ஓ கேட்டாலும் மனம் கேட்காத சுகம், பார்த்த நாளும் நிஜமடி பெண்ணு நினைவா ரெட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். போட்டுடலாம், போட்டுட்டோம். ஸோ ஆட்டம் முடிய போகுது காய்ஸ். நான் சொன்னவங்க முதல்ல என்னதான் நம்ம தோத்துட்டே இருந்தாலும் அடுத்து கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆடு வேற அடிக்கடி போட்டாரு. எப்படி ஒவ்வொரு படியா போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து லெவல் டவுசன் மேட்ச் போட போறோம். ஏன்னா படிப்படியா போய் பட்டையை அழுப்புறோம். தோத்து மறுபடியும் கீழே படிக்கு வந்தாலும் அடிச்சு நிமிஷம் மட்டும் மேல் படிக்கு போயிட்டே இருக்கணும். பவர்ஃபுல் ஆளோட நம்மளை விடுறாங்க. இவன் எப்படி அடிச்சாலும் குழிக்குள்ள போற மாதிரி அவங்களோட பவர்ஸ் இருக்கும். பாப்பா எப்படி அடிக்கிறேன். நல்லா சொன்னேன்ல. அதே மாதிரி மக்களே இந்த மேட்ச் ஐ மீன் இந்த கேரம்ல வந்து நீங்க எப்படி அடிச்சாலும் எங்கிட்ட வந்தா குழிக்குள்ள போயிடும். ஸோ அடிச்சுக்கிட்டே இருந்தா ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஒண்ணு மிஸ் பண்ணணும் அடுத்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இப்ப நான் போடுறேன் பாருங்க. சொல்லி வாய்மூலம் அதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மேட்சை நம்ம பெருகி விட்டுருவோம். ஆரம்பத்துல ரெட்டை போட போறோம். அவனுக்கு பவர் இருக்கலாம், காசு கொடுத்து பவர் வாங்கிருக்கான். நமக்கு தனியாவே நம்மளோட சொந்த பவர் இருக்கு. அதான் மேன் பவர். ஸோ அதை வச்சு நம்ம தெருகி விட்டுலாம் அவனுக்கு ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம் காயின்ஸ் எல்லாம். அவன் என்னதான் கூட்டத்தரமா அடிச்சாலும் நம்ம தரமா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. முன்னால நானும் வரேன், பின்னால நீனும் வர, எல்லாமே சேர்ந்து இப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்குது. சாரி மக்களே, இந்த பாட்டு வந்து காதுல வந்துட்டே இருக்கு. பாட்டு அப்ப ட்ரெண்ட் கூட இல்ல, ஆனா இப்ப வந்து இன்ஸ்டால பயங்கர வைரலா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஆசை வச்ச பச்சை கிளியோ. ஏய் மிஸ் ஆயிடுச்சு. சரி ரைட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10-15 ரன் போடணும். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். பார்ப்போம் வாய்ப்பு கிடைக்குதா. பார்த்தீங்களா, பவர்ஸுக்கு எங்கிட்ட அடிச்சா எங்கிட்ட போகுது. ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பவர்ஸ் வச்சிருக்கேன் மேக்ஸிமம் மைனஸ் விழ மாட்டேங்குது guys. அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இதுல இவன் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேக் சைட் அடிச்சானா கண்டிப்பா ஏதாவது ஒரு காயின் விழும். அடுத்து அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அவன் ஜெயிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பார்ப்போம். எஸ், இந்த சொன்ன மணிக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஜெயிக்க போறோம். ரைட் விடும், அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணி அடிக்கிறான் நம்ம டைம் முடியும் நேரத்துல. ஓகே போட, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்.
ஓகே மக்களே, இப்ப லைட்டா தூக்கம் வருது. நான் அடுத்து மறுபடியும் வீடியோ போட்டு உங்களுக்கு அடுத்த மேட்ச் தரமா ஜெயிக்கணும். ஓகே? அது மாரி புதுசா பார்க்குறனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கோ. நான் உங்க சிவகாசி கேமர். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வேற ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.